இன்றைய தேவ வார்த்தை பார்க்கிற பொழுது சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த விலங்கினத்திலேயே வைத்து பார்க்கிற பொழுது சிங்கத்தினுடைய குட்டிகள் ஒரு நாளும் பட்டினியாய் இந்த சிங்கம் தன்னுடைய குட்டிகளை பட்டினியாக இருக்க விடவே இல்லையாம். ஒரு நாள் கூட அந்த குட்டிகள் பட்டினியா இருக்காதாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை அந்த சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிசுவடுகளை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் நடத்துகிறவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு நன்மையும் பாருங்க, இந்தந்த நன்மைகள் குறைவுபடாது, இந்த குறிப்பிட்ட நன்மைகள் குறைவுபடாது அல்ல, உன் வாழ்வில் இருக்கிற சகல நன்மைகளும் எதெல்லாம் உனக்கு நன்மையாய் தோன்றுகிறதோ எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய தேவன் குறைவுபடாதபடிக்கு உனக்கு நிறைவை தருகிற தேவனாயிருக்கிறார். அழுகையின் வாழ்க்கையோ, கண்ணீரின் பள்ளத்தாக்கோ, வேதனை நிறைந்த வாழ்வோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் குறைவுகளை நிறைவாக்குகிறவ. பாருங்க, அவர் செய்த முதல் அற்புதத்திலே பார்க்கிற பொழுது கானாவூர் கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதம் செய்தார். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர்களை அழைத்து கொண்டு இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவின் இடத்திற்கு வருகிறார். அப்படி வருகிற பொழுது அவரிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஏற்ற வேளையிலே அவருடைய வேலை வந்த பொழுது குறைவுகளை நிறைவாக்கினார். இன்றைக்கு உங்கள் வாழ்விலே குறைவு பட்டு இருக்கிறீர்களோ, குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, என் ஆண்டவராகிய தேவன் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவுபடுத்துகிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்வில் இருக்கிற சகல குறைவுகளும் நிறைவாக்கப்பட போகிறது. ஆண்டவரை கூப்பிடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். தேங்க்யூ.